जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारपक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् इष्टदेवता कुलदेवता नक्षत्र देवता प्रार्थना देवता पारंपर्य देवता கிராம தேவதா குல தேவதா பரிபூரண ஆசியுடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள். இந்த முறை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஆவணி மாத ராசி பலன்கள். ஆவணி மாதம் என்றாலே மிக சிறப்பான ஒரு வாரம், ஒரு சிறப்பு. ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 17/8/2025 முதல் 16/9/2025 வரை இந்த ஒரு மாத காலம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, மேஷத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, மேஷம் பரியந்தம் மீனம் ராசி வரையில் எப்படி இருக்குது, மேஷத்தில் கிரகங்கள் இல்லை, ரிஷபத்தில் சந்திரன் பார்க்கக்கூடிய நேரத்தில், அதே போல் அடுத்ததாக மிதுனத்தில் சுக்கிரன் குரு, அடுத்ததாக கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, அதே போல் கன்னியில் செவ்வாய், ராகு சனி கும்பத்தில் இருக்கார். மற்றதில் கிரகங்கள் கிடையாது. சனி வக்கரகதியில் இருக்குது. இப்போ இந்த சூரியன் ஆடி மாதத்தில் இருக்கும்போது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பம். அடுத்ததாக சூரியன் சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த இல்லத்திற்கு வந்திருக்கிறார். சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான். ஸோ அந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கார். இப்போ இதை வச்சு இந்த ஜாதகம் எப்படி இருக்கும், ஜாதக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வாழ்க்கையில் ஓயாத அலையோட்டம், மன நிம்மதி காணாமல் தத்தளிக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு திருப்பு முனையாக மாற்றுமா? கடந்த மாதங்களில் நம்பிக்கை குலைந்தவர்களுக்கு பணியில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, காதல், குடும்பம், திருமணம், விரக்தி கண்டவர்களுக்கு இப்போது புதிய வெளிச்சத்தை காண நேரம் வந்துவிட்டதா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்ததாக ஆவணி மாதம் வெறும் கேலண்டரில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல, கடவுள் உங்களுக்கு எழுதும் புதிய அத்தியாயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக வேலை, குடும்பம், காதல், திருமணம், வியாபாரம், சொத்து, வழக்குகள் அனைத்திலும் என்ன நமக்கு காத்து கொண்டிருக்கிறது? கடவுள் அருள், கர்மத்தின் தாக்கம், கிரகங்களின் விளைவு அனைத்தையும் நுணுக்கமாக கூறும் இந்த மாத ராசி பலன் உங்கள் ராசி, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியங்கள் நிறைந்தது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் என்னென்னலாம் நமக்கு சொல்ல போகிறது, இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, எப்படியெல்லாம் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்கும், நமக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசி பலன்லேயும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, எந்த தெய்வ வழிபாடு ஆவணி மாதத்தில் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் 12 ராசி பலன்களை பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, மக நட்சத்திரம் சிம்மராசி, பூர நட்சத்திரம் சிம்மராசி, உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசி. பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது இப்போ சனி வக்கரகதியில் இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ராசிக்கு 11ல் இப்போ குரு இருக்கார், சுக்கிரன் இருக்கார், நல்ல விஷயங்கள்லாம் கூடி வருது. ஆனால் இந்த ஆவணி மாதத்தில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். பழைய உறவினர்கள், பழைய பந்தங்கள், பழைய நண்பர்கள் தேடி பிரச்சனை பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? தேடி பிரச்சனை பண்ணலாம். ஸோ கவனமாக இருங்க. ஒரு சில வார்த்தைகள் சொல்லும் பொழுது அதில் நீங்கள் கவனமாக என்ன செய்யணும், குருஜி என்ன சொல்லியிருக்காங்க, சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவனமாக இருங்க. அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் ஒரு பொதுவான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன்.
வாழ்வின் முக்கிய முடிவுகள் எடுக்கும் மாதம். இப்போ இந்த ஆவணி மாதத்தில் இஃப் யூ ஆர் நாட் டேக் எனி குட் டெசிஷன் தென் யூ ஆல்வேஸ் ஃபெயில். ஸோ கவனமாக இருங்க. இந்த மாதத்தில், ஆவணி மாதத்தில் முக்கிய முடிவு நீங்கள் எடுத்தே ஆகணும், இல்லைன்னா தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலை வரும். பார்த்துக்கோங்க. பெரிய பதவிக்கு பரிந்துரை செய்வார்கள். ஆட்சி அதிகாரம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு வேலையை பொறுத்த அளவுக்கு. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு விரோதிகள் அதிகம் இருப்பார்கள். குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ரெண்டாவது, வீட்டில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ஏதோ ஒத்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும். முக்கியமாக தொழில் சம்பந்தப்பட்டவை எடுத்துக்கொண்டோன்னா வேகமான லாபம், சொத்து, ஆவணம், சில நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சம்பந்தமான வருமானங்கள் வரும். அந்த வருமானத்தின் மூலமாக ஏதாவது புதிய தொழில் தொடங்கிறதுக்கோ, ஒரு சொத்து வாங்கிறதுக்கோ, தொழில் மூலம் வரக்கூடிய வருமானத்தால் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கோ இந்த ஆவணி மாதத்தில் நிறைய மாற்றங்கள் உண்டு. பெண்களுக்கு எடுத்த வாரம் பெண்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். பெண்கள் கோவப்படாமல் நிதானித்து என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், என்ன செஞ்சால் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசித்து செய்யணும். பெண்கள் கொஞ்சம் கூட எவ்வளோக்குள்ள நீங்கள் அவசரம் இல்லாமல் இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. பதறாத காரியம் சிதறாது. பதறாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக செய்யுங்க. அடுத்ததாக உங்களுடைய இதில் பார்த்திங்கன்னா மாணவிகள்லாம் எப்படி படிப்பாங்க, தேர்வுகளில் சாதனை. சிம்மராசியில் பிறந்தவர்கள் தேர்வில் சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு, போட்டியிலெல்லாம் நிறைய சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுக்கான சில சொல்லுவாங்க இல்லையா, சில என்னுடைய பாசிட்டிவான விஷயம் என்னவாக இருக்கும், என்னுடைய நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். உங்களுடைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் அதீத கோபம் நெகட்டிவ், அதே போல் பாசிட்டிவான விஷயம் கோபம் இல்லாமல் சிரிச்சுண்டு சந்தோஷமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக அவங்களுக்கு அமையும். அதே போல் பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். பழைய பாக்கியங்கள்லாம் இதாக இருக்கும். அதே போல் கடன் சம்மந்தப்பட்டதெல்லாம் சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடையக்கூடிய பிராப்தம் வரும். சொத்து பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் வரும். சில பேருக்கு டிவோர்ஸு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கேள்விக்குறியாக இருந்து பிறகு மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ராசியிலேயே பிறந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு சொல்லும்போது முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்க. புதன்கிழமை இரவு திருச்செந்தூர்லேயோ முருகன் ஆலயத்தில் தங்கி வியாழக்கிழமை காலையில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்கள், பாலாபிஷேகம் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். காதல் சம்மந்தப்பட்டது, ரிலேஷன்ஷிப்லலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதிலெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் மறையும். ஷேர் மார்க்கெட்ஸ் திருப்தியாக இருக்கும். அது விவசாயம் திருப்தியாக இருக்கும். சிறு குறு தொழில்கள்லாம் திருப்தியாக இருக்கும். வழக்கறிஞர்கள், காவல்துறையில் இருக்கக்கூடிய இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று மன அழுத்தம் தரக்கூடிய மாதமாக அமையும். கலைத்துறை, பதிவுத்துறையில் இருப்பவர்கள், நீதித்துறையில் இருப்பவர்கள், கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்வு, சாதகமான சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இதே ராசியில் வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நிதானமாக சில விஷயங்களை பொறுமையாக பண்ணுங்கள், அவசரம் இல்லாமல் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் சூழ்ச்சிகள் உங்களை சூழ்ந்து இருக்கும். கவனமாக இருக்கணும். அதே போல் உங்களுக்கான சில விஷயங்கள், உங்களுக்கான வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது பிரதோஷ வழிபாடு நிறையா பண்ணுங்கள். பிரதோஷம் சம்மந்தப்பட்டது சுவாமி வழிபாடு எவ்வளோ பண்ணுங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. 1, 10, 19, 28 அதிர்ஷ்டமாக இருக்கும். பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். திங்கட்கிழமை எப்போதுமே நல்லாயிருக்கும். திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அதிர்ஷ்டக்கிழமையாக இந்த ஆவணி மாதத்தில் அமையும். பொதுவாகவே அந்த உங்களுடைய லக்கி அந்த ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லும்போது என்றைக்குமே 1 உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். ஆரஞ்சு கலர் என்றைக்குமே நல்லாயிருக்கும். ரெட் கலர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த மகம் போகிற உத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசியுடைய பலன்கள். ஸோ சிம்மராசியில் இருப்பவர்கள் நிதானத்துடன் செயல்பட்டால் அதிக வெற்றிகளை காண்பீர்கள். சுபம்.